வணக்கம். வினோ மீடியா உங்கள் ஊடகம். திமுகவில் இணைந்த முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம். அவரை கட்சியில் இணைத்துக் கொள்வதால் திமுகவுக்கு என்ன லாபம்? திட்டம்தான் என்ன? தனது வீட்டின் வாசல் கதவில் பொருத்தப்பட்டிருந்த இரட்டை இலை சின்னத்தை அகற்றிவிட்டார் பன்னீர்செல்வம். அதிமுக கட்சியின் வண்ணங்களும் அளிக்கப்பட்டு அந்த இடத்தில் திமுக கட்சியின் வண்ணங்கள் தீட்டப்பட்டு விட்டன. அதிமுக கட்சியில் நீண்ட காலம் பயணித்த பன்னீர்செல்வம் அவர்களின் அரசியல் பயணம் முக்கிய திருப்பத்துக்கு வந்திருக்கிறது. அவர் திமுகவுக்கு போயிருக்க கூடாது என்ற விமர்சனங்களை அதிமுக தொண்டர்களிடம் கேட்க முடிகிறது. ஆனால் அதிமுகவில் முதல்வர் பதவி வரைக்கும் சென்ற பன்னீர்செல்வம் அவர்கள் இனிமேலும் அரசியலில் பயணிப்பதற்கு திமுகவில் சேர்வதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைமைக்கு வந்துவிட்டார். தனிக்கட்சி ஆரம்பித்து சாதிக்க முடியாது என்பது பன்னீர்செல்வத்தின் எண்ணம். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அரசியலில் பயணிக்கலாம் என்றால் அந்த கட்சி பற்றிய உண்மையான மதிப்பீட்டில் தெளிவு இல்லை. தவிர அங்கே தனக்குரிய மரியாதை கிடைக்குமா என்பதிலும் சந்தேகப்பட்டிருப்பார் பன்னீர்செல்வம். மரியாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனை திமுகவில் இல்லை அவருக்கு. அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு சென்ற பலரும் மரியாதையுடன் நடத்தப்படுவதால் அங்கே கிடைக்கக்கூடிய மரியாதை பற்றி சந்தேகப்பட எதுவும் இல்லை. கூடவே திமுகவின் பலம் என்னவென்பது வெளிப்படை. இந்த மாதிரியான காரணங்கள் பலவும் சேர்ந்து பன்னீர்செல்வம் அவர்களை திமுக பக்கம் நகர்த்தி சென்று விட்டது. அவருடைய அரசியல் எதிர்காலமும் அவருடைய வாரிசுகளின் அரசியல் எதிர்காலமும் சீராக இருக்க வேண்டுமென்றால் திமுகவில் இணைவதுதான் சரியானது என்ற பன்னீர்செல்வம் அவர்களின் முடிவு அவரை பொறுத்தளவில் சரியானதுதான். தவிர பல ஆண்டு காலம் அதிமுகவில் பயணித்துவிட்டு அதிமுகவின் நேரடி அரசியல் எதிரியான திமுகவில் இணைந்தது தவறுதானே என்று கேட்பவர்களுக்கும் அவரிடம் பதில் இருக்கவே செய்கிறது. அதிமுக கட்சியில் இருக்கும்போது கட்சி மாறவில்லை பன்னீர்செல்வம். கட்சியில் இருந்து அவராக வெளியேறவில்லை. மாறாக அதிமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தே நீக்கப்பட்டவர் அவர். அப்படி இருந்தும் கூட மீண்டும் கட்சியில் இணைக்கச் சொல்லி கேட்டுக்கொண்டேதான் இருந்தார். ஆனால் அது நடக்காமலேயே போய்விட்டது. பாஜக உதவும் என்று நம்பினார். அந்த நம்பிக்கையும் பொய்த்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் சேர்க்கப்படுவோமா என்பதிலும் நிச்சயமற்ற நிலைமை. சுருக்கமாக சொல்வதென்றால் முட்டுச்சந்தில் சிக்கிக்கொண்ட நிலைமை அவருடையது. அரசியலில் அவர் நீடிக்க வேண்டுமென்றால் தகுதியுள்ள ஒரு அரசியல் சக்தி அவரை காப்பாற்ற வேண்டும். திமுக என்கிற அரசியல் சக்தி அதற்கு சரியானதாக இருந்திருக்கிறது. ஆகையால் அங்கே இணைந்து விட்டார். ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்ன சங்கர மடத்துக்கா போக முடியும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டது பொருத்தமான வார்த்தைகளாக தோன்றுகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் காலத்தில் பன்னீர்செல்வம் அவர்களின் அரசியல் இருப்பு பாதுகாப்பானதாக இருந்தது. டான்சி வழக்கில் ஜெயலலிதா சிறை சென்ற போது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முதல்வர் பதவி கிடைத்தது. அதன் பிறகும் 2 முறை முதல்வர் பதவி வாய்த்தது அவருக்கு. ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு பன்னீர்செல்வத்திற்கு தொடர்ந்து இறங்கு முகம்தான். முதல்வர் பதவியை இழக்கும் நிலை முதலில் ஏற்பட்டது. பிறகு கிடைத்த துணை முதல்வர், கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஆகிய பதவிகளையும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இழந்தார். அதிமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பும் கூட சேர்ந்தே போயிற்று. பல திருப்பங்களுடன் அதிமுகவில் அவர் பயணித்த ஒரு நீண்ட பெரிய அத்தியாயம் முடிவுக்கு வந்துவிட்டது. இப்போது திமுக கட்சியில் பயணம் மேற்கொள்ளும் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அவர் திமுகவில் ஐக்கியமாகியிருக்கும் இன்றைய சூழல் தேர்தல் காலம். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. 4 முனை போட்டி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி போன்றவை களத்தில் இருக்கின்றன. சிறிய அளவிலான வாக்குகளையும் அலட்சியம் செய்ய முடியாத நிலைமை. ஆகையால் இந்த நேரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்த நிகழ்வு முக்கியத்துவம் பெறுகிறது. கடந்த 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. கடந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்
பிரித்த வாக்குகளால் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி தோற்று போனது என்ற காரணத்தால் இந்த முறை அந்த கட்சியை கூட்டணியில் சேர்த்திருக்கிறது பாஜக. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருந்தவர்கள் முக்குலத்தோர் சமுதாய மக்கள் என்று நம்பப்படுவதால் அந்த சேதாரத்தை தவிர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் டிடிவி தினகரன். சென்ற முறை தினகரன் பிரித்த வாக்குகள் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்லும் பட்சத்தில் அது தங்களது வெற்றியை பாதிக்கும் என்று கணக்கு போடுகிறது திமுக. அப்படிப்பட்ட பாதிப்பை சரிப்படுத்த பன்னீர்செல்வம் உதவுவார் என்பது திமுகவின் ஒரு பகுதி வியூகம். ஏனென்றால் பன்னீர்செல்வம் அவர்களும் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பாதிக்கப்பட்டவர் என்ற அனுதாபமும் பன்னீர்செல்வத்தின் மேல் இருக்கிறது. பாஜகவின் அழுத்தத்தின் காரணமாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்தார் என்ற கருத்தும் பொது வெளியில் இருப்பதால் பன்னீர்செல்வத்தால் பலன் உண்டு என்று நினைக்கிறது திமுக. இந்த மாதிரியான பின்னணியில் பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைவதற்கு முன்பாக விரிவான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. திமுகவில் பன்னீர்செல்வத்திற்கான இடம் என்பது பற்றி அவருக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். இரண்டு தரப்பிலும் என்ன பேசப்பட்டது, உறுதிமொழி என்ன என்பது பற்றிய விவரங்கள் பொது வெளியில் பகிரப்படாது என்றாலும் அது பற்றி யூகிக்க முடியும். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வேட்பாளராக களம் இறங்குவார் பன்னீர்செல்வம். அவர் சார்பில் விருப்ப மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் விரும்பும் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்பதில் சந்தேகப்பட எதுவும் இல்லை. அவர் சார்ந்த முக்குலத்தோர் சமுதாய வாக்குகளை ஈர்ப்பதற்கு ஒரு கருவியாக அவரை பயன்படுத்த போகிறது திமுக. தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பிறகும் சரி, பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவமும் மரியாதையும் தரப்படும். அதன் முன்னோட்டமும் தெரிகிறது. முதல்வர் ஸ்டாலினும் பன்னீர்செல்வமும் சேர்ந்து மேடை ஏறிய திமுகவின் மதுரை மாநாட்டில் விசுவாசம் மற்றும் நம்பிக்கையின் மொத்த உருவம் பன்னீர்செல்வம் என்பது போல புகழ்ந்து பன்னீர்செல்வம் அவர்களை நெகிழ செய்துவிட்டார் முதல்வர். பன்னீர்செல்வத்திற்கு தரக்கூடிய மரியாதை என்பது அவர் சார்ந்த சமூகத்துக்கு தரக்கூடிய மரியாதை என்பது போன்ற கட்டமைப்பு உருவாக்கப்பட போகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். தேர்தலில் வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமானால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கௌரவமான முக்கிய பதவி நிச்சயம் உண்டு என்று நம்பலாம். நீண்ட கால அடிப்படையில் முக்குலத்தோர் மக்களின் ஆதரவை திமுகவுக்கு பெற்றுத்தரும் திட்டத்துடன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வழங்கப்படும் பதவி இருக்கப் போகிறது. ஆக அரசியலில் கிட்டத்தட்ட ஒன்றுமில்லாத பூஜ்ய நிலையை நெருங்கிவிட்ட பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திமுக என்ற படகு கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சமயம் தமிழகத்தின் ஆளும் கட்சியாக இருக்கும் திமுக என்கிற அரசியல் சக்தி தனது அரசியல் செல்வாக்கை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பன்னீர்செல்வம் என்கிற முக அடையாளத்தை பயன்படுத்தி கொள்ள போகிறது என்பதையும் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.